வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யராம். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக உருமாறும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே வரும் 5ஆம் தேதி மெச்சாவங் புயல் கரையை கடக்கும் என்றும் தகவல். புயல் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தல். அரசு மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது, சிறையில் அடைப்பு. மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விடிய விடிய சோதனை. மாமல்லபுரத்திற்கு வந்த ஜப்பான் நாட்டு குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு. ஹிரோஷிமா மாகாண சபாநாயகர் கரகாட்ட கலைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடி மகிழ்ச்சி. டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று அனைத்துக் கட்சிகள் பங்கேற்கும் கூட்டம். குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை. பாலஸ்தீனமுடனான பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் விரைவாக தீர்க்க வேண்டும். துபாயில் இஸ்ரேல் பிரதமர் ஐசக் ஹெர்சாக்கிடம் பிரதமர் மோடி நேரில் வலியுறுத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டி20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி. 3 போட்டிகளில் வென்று டி20 தொடரையும் கைப்பற்றி இந்திய அணி அசத்தல். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நாளை உருவாகும் புயல் வரும் 5ஆம் தேதி ஆந்திராவின் நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 730 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் 740 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் பின்னர் புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெச்சாவங் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் வரும் 4ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து பின்னர் ஆந்திர கடற்கரை பகுதிக்கு நகர்ந்து வரும். 5ஆம் தேதி நெல்லூர் மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் புயல் மிக கனமழை பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டார். பாதிப்பிற்குள்ளாகக்கூடிய மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை வழங்கி அவர்களை நிவாரண மையங்களில் தங்க வைக்க வேண்டும். நிவாரண முகாம்களில் உணவு, பாதுகாப்பான குடிநீர், மின்சார வசதி உட்பட தேவையான அனைத்து அடிப்படை வசதி உள்ளதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும். மழை, வெள்ள காலங்களில் மின் கசிவினால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க மின்சார வாரியம் கட்டாயம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேரம் அவசர சிகிச்சை பிரிவு செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் பாதிப்பிற்குள்ளாகும் பகுதிகளில் பல்துறை மண்டல குழுக்களை முன்கூட்டியே நிலைநிறுத்த வேண்டும். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னத்தின் தாக்கத்தை திறம்பட எதிர்கொள்ளவும், பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்திடவும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும். இடைக்கால நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள உங்களுக்கு குறிப்பான தேவைகளை உடனடியாக உங்கள் மாவட்டத்தின் அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலாளர் மற்றும் துறை செயலாளர்களுக்கு தெரிவித்து பெற்றுக்கொள்ள கேட்டுக்கிறேன். அதனை அரசு உங்களுக்கு செய்து தர தயாராக உள்ளது. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் அரசு நிர்வாகம் முழுவீழ்ச்சியில் முடக்கிவிடப்பட்டுள்ளதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகளின் பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தத்தமது பகுதிகளில் இருந்து மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை செய்ய வேண்டும் என்று தாம் உரிமையோடு கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் இருப்பதாலும் பல பள்ளி வாகனங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வரும் 4ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தின் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசி வருகிறது. மேலும் கடல் அலைகள் கொந்தளிப்புடன் ஆர்ப்பரித்து வருகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் கடற்கரை பகுதிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி உள்ள ஆளுநர் மாளிகையில் நாகாலாந்து, அசாம் மாநிலங்கள் உருவான தின விழா நடைபெற்றது. இதில் அசாம் மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் இருந்து சென்னையில் வசிக்கும் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி, வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து வரும் மக்களுக்கு சென்னை மிகச்சிறப்பான விருந்தோம்பலை அளிக்கிறது என்று கூறினார். வடகிழக்கு மாநில பெண்கள் சென்னைக்கு படிக்க வரும்போது மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக பெற்றோர் கவலையின்றி இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் எந்த மூலையில் இருந்து வரும் மக்களுக்கும் தமிழ்நாடு தாய் வீடாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். விழாவில் இடம்பெற்ற அசாம், நாகாலாந்து மாநிலங்களில் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்துள்ளது.
கும்பகோணம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பால் பதனிடும் பகுதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் அந்த பகுதியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். பண்டிகை காலங்களை முன்னிட்டு ஆவின் நெய் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டையொட்டி ஆவின் நெய்யின் தேவை அதிகரித்து வருவதால் டிசம்பர் 2 முதல் ஜனவரி 20 வரை லிட்டர் ஒன்றிற்கு ₹50 தள்ளுபடி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தள்ளுபடி விலையில் ஆவின் நெய்யை வாங்கி பயன்பெற பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சீபா ஆதித்தனார் உயர்நிலைப்பள்ளி புதிய வகுப்பறை கட்டிடம் உட்பட பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. சென்னை கிண்டியில் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற 231 வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று சுமார் ₹5,28,00,000 மதிப்பிலான ஊக்கத்தொகையை வீரர்களுக்கு வழங்கினார். மாற்றுத்திறனாளி சைக்கிள் ரேஸ் விளையாட்டு வீரர் ரமேஷ் என்பவருக்கு ₹9,00,000 மதிப்பில் பந்தய சக்கர நாற்காலி சைக்கிளை அமைச்சர் உதயநிதி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தேவையான தடையில்லா சான்று பெறப்பட்டுள்ளதாகவும், ஃபார்முலா 4 கார் பந்தய விவகாரத்தில் நீதிமன்ற அறிவுறுத்தல்படி செயல்படுவோம் என்றும் கூறினார். வழக்கை நடத்திட்டு இருக்கோம். நீதிமன்றத்தில் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க, என்ஓசிஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பேச விரும்பல. நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் அதை செயல்படுத்துவோம். திண்டுக்கல்லில் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்த அரசு மருத்துவரை விடுவிக்க ₹20,00,000 லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அங்கித் திவாரி இதுபோன்ற பலரை மிரட்டி கோடிக்கணக்கில் பணம் வசூலித்தது, சக அதிகாரிகளுக்கு பங்கு பிரித்துக் கொடுத்தது தெரியவந்துள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை திண்டுக்கல் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க திண்டுக்கல் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மோகனா உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து அங்கித் திவாரி சிறையில் அடைக்கப்பட்டார். லஞ்ச புகாரில் அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட நிலையில் மதுரையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கோவையில் இருந்து வந்த சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் 10 பேருக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் அவர்கள் வெளியிலேயே காத்திருந்தனர். இதனிடையே சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தின் நுழைவு வாயில் அடைக்கப்பட்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. உள்ளே வெளியாட்கள் யாருக்கும் அனுமதிக்கப்படவில்லை. புதுச்சேரியில் தனியார் மற்றும் தன்னாட்சி கல்லூரிகளில் பார்வையற்றோருக்கு இலவச கல்வி மற்றும் தங்குமிடம் வழங்க அரசாணை வெளியிடக் கோரி ஏராளமான பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வரும் 3ஆம் தேதி இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் போத்தம்பாளையத்தில் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து வனத்துறை மற்றும் போலீசார் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். சென்னியப்பன் காட்டுப்பாறை என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் சிறுத்தைகளை பார்த்ததாக தகவல் அளித்ததன் பேரில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று தெரிவித்தனர். வாணியம்பாடி அருகே வனத்துறையினரே கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் மதனாஞ்சேரி பகுதியில் ஆடுகளை அடையாளம் தெரியாத வன விலங்கு கடித்துக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கிராமத்தில் வனத்துறையினர் முகாமிட்டு ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் நாய் கடித்து ஆடுகள் உயிரிழந்ததாக வனத்துறையினர் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வனத்துறையினரை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாமல்லபுரம் கடற்கரை கோயிலுக்கு சுற்றுலா வந்த ஜப்பான் நாட்டு ஹிரோஷிமா மாகாண சபாநாயகர் கரகாட்ட இசைக்கு மயங்கி கோட் சூட் அணிந்த நிலையில் குத்தாட்டம் போட்டார். ஹிரோஷிமா மாகாண சபாநாயகர் நகமோட்டா டகாஷி தலைமையில் எம்பிக்கள் 8 பேர் இன்று மாமல்லபுரம் சுற்றுலா வந்தனர். கடற்கரை கோயில் வளாகத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மலர் மாலை அணிவித்து கரகாட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் ஹிரோஷிமா சபாநாயகருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கலைஞர்கள் மேளமடித்து கரகாட்டம், மயிலாட்டம் ஆடினர். இந்த இசையில் மெய்மறந்து ரசித்த ஹிரோஷிமா மாகாண சபாநாயகர் நகமோட்டா டகாஷி கோட் சூட்டுடன் குத்தாட்டம் ஆடி மகிழ்ந்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 4 வயது சிறுமியை தெருநாய்கள் கடித்து குதறியதாக கூறப்படுகிறது. சிறுமியின் அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு மணப்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் நாய்கள் சுற்றித் திரிவதாகவும் நாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கப்பூரில் இருந்து கோவை வந்த விமானத்தில் ₹1.26 கோடி மதிப்பிலான 2 கிலோ தங்கம் கடத்தி வந்த நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். கடந்த 28ஆம் தேதி கோவை வந்த விமானத்தில் சந்தேகத்துக்கிடமாக பயணித்த பயணிகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் 2 கிலோ கடத்தல் தங்கம் பிடிபட்டது.
சென்னை தியாகராய நகர் பகுதியில் நந்தகுமார் என்பவருக்கு சொந்தமான தங்க நகை பட்டறையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி சுமார் 6 கிலோ எடையிலான 30 லிட்டர் தங்க திரவம் திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இந்த கடையில் பணிபுரிந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சோம்நாத், நானாசோ படேல் மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த ராகுல் ஆகியோர் கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்டவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. அதன்படி மகாராஷ்டிராவில் பதுங்கியிருந்த சோம்நாத், நானாசோ படேல் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேலும் கொள்ளை சம்பவத்திற்கு திட்டம் தீட்டிய ராகுலையும் போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ராக்கெட் லாஞ்சரில் பயன்படுத்தப்படும் சிறிய வகை குண்டு கண்டெடுக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பாக அதனை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் போலீசார் இறங்கியுள்ளனர். மெய்யூர் காப்புக்காடு பகுதியில் ஆடு மேய்த்த சிலர் குண்டு இருந்தது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து முன்னெச்சரிக்கையாக ராக்கெட் குண்டை சுற்றி மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கையில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மருத்துவமனைக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். காந்தி வீதி பகுதியில் சுகுணா என்பவர் அனுமதியின்றி மருத்துவமனை நடத்தி வந்ததாகவும் கருக்கலைப்பு செய்வதாகவும் புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் ஆய்வு செய்த அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சீல் வைத்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே போலி மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுப்பேட்டை அருகே ராஜசேகர் என்ற போலி மருத்துவர் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்ததாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டதில் அவர் 10ஆம் வகுப்பு மட்டும் படித்துவிட்டு மருத்துவம் பார்த்தது கண்டறியப்பட்டுள்ளது. அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குமரி மாவட்டம் களியக்காவிலே சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. படந்தாலுமூடு, குழித்துறை, கழுவந்திட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கள்ளக்குறிச்சி மற்றும் சின்னசேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் கோமுகி மற்றும் மணிமுக்தா அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதேபோல் பல ஊர்களில் கனமழை பெய்துள்ளது. புயல் எச்சரிக்கை காரணமாக ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் பகுதி 2000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 3000த்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாமல் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. நாகை வேதாரண்யத்தில் 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் சுமார் 5000 மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. திருவள்ளூர் பழவேற்காட்டில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 1000த்திற்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. 19 மீனவ கிராமங்களில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. மிசோரத்தில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு தேர்தல் ஆணையம் திடீரென்று மாற்றியுள்ளது. ஜோரம்தங்கா தலைமையிலான மிசோ தேசிய முன்னணி ஆட்சி செய்யும் மிசோரமில் நவம்பர் 7ஆம் தேதி 40 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பிற மாநிலங்களுடன் சேர்த்து டிசம்பர் 3ஆம் தேதி எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் மிசோரத்தில் ஞாயிற்றுக்கிழமை புனிதமான நாளாக பார்க்கப்படுவதால் வாக்கு எண்ணிக்கை நாளை மாற்றம் செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த சூழலில் வாக்கு எண்ணிக்கையை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு மாற்றி வைப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலத்தில் கட்சித் தலைவர்கள் உட்பட பல தரப்பில் இருந்து வந்த கோரிக்கையை ஏற்று வாக்கு எண்ணிக்கை தேதியை மாற்றியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 19 நாட்களில் 15 நாட்கள் அமர்வு நடைபெறும். இதனை முன்னிட்டு டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை 11 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் பருவநிலை மாற்றம் குறித்த உலகளாவிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். இதன் ஒரு அங்கமாக இஸ்ரேல் பிரதமர் ஐசக்கிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மோடி இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் குறித்து தனது கருத்துக்களை பரிமாறினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் மோடி இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் விரைவாக தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டி20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. ராய்ப்பூரில் நடைபெற்ற 4வது டி20 போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 174 ரன்கள் எடுத்துள்ளது. தொடர்ந்து 175 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலியா 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது. இந்திய அணியில் அதிகபட்சமாக அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இதன் மூலம் 20 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய அணி டி20 தொடரையும் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக உருமாறும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே வரும் 5ஆம் தேதி மெச்சாவங் புயல் கரையை கடக்கும் என்றும் தகவல். புயல் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தல். அரசு மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது. சிறையில் அடைப்பு. மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விடிய விடிய சோதனை. மாமல்லபுரத்திற்கு வந்த ஜப்பான் நாட்டு குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு. ஹிரோஷிமா மாகாண சபாநாயகர் கரகாட்ட கலைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடி மகிழ்ச்சி.
டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று அனைத்துக் கட்சிகள் பங்கேற்கும் கூட்டம். குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை. பாலஸ்தீனமுடனான பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் விரைவாக தீர்க்க வேண்டும். துபாயில் இஸ்ரேல் பிரதமர் ஐசக் ஹெர்சாக்கிடம் பிரதமர் மோடி நேரில் வலியுறுத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டி20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி. 3 போட்டிகளில் வென்று டி20 தொடரையும் கைப்பற்றி இந்திய அணி அசத்தல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.